அண்ணா அண்ணா அந்தலகா தூரு வேம்பலகா அண்ணா பாபா கண்ணே காத்தல பொண்ணா பொண்ணு டீ கடை பண்ணு மாதிரி அதுதானே ஓ கண்ணி தீவு பொண்ணா கட்டெரும்பு கண்ணா யாருங்க என்ன சமாச்சாரம் நடக்குது? எங்க யூடியூப் காரத்துல கேட்க மாட்டீங்களா? முட்டாடி குத்துக்கல மாதிரி உட்கார்ந்து இருக்கீங்க. 3 வருஷமா நீ வச்சிட்டு இருக்கீங்க. ஏதாவது கேட்டுக்குன்னு குஞ்சு அறுத்து போடுவேன். ஆமா 3 வருஷமா என்ன வச்சு அவர்தான் வச்சிட்டு இருக்காரு. என்ன பண்ணே தெரியா? அவர்தான் வைக்கறாரு. அவர்தான் வைக்கிறாரு அண்ணா. சரி சரி ஐயா. ராசாதி ஒண்ணே எண்ணிடா பகல கண்டிச்சே. ராசாதி ஒண்ணே எண்ணிடா பகல கண்டிச்சே. பகல கண்டிச்சே ராணி உன்னை கைபிடிச்சே. பகல கண்டிச்சே ராணி உன்னை கைபிடிச்சே. சரி மஞ்ச தேவதி பூவா மன்னார் குடியில் புத்த பூவா. மஞ்ச தேவதி பூவா மன்னார் குடியில் புத்த பூவா. மன்னார் குடிக்கு போய் வந்தே மறி குழந்தை. மன்னார் குடிக்கு போய் வந்தே மறி குழந்தை. சித்திர மதத்திலே திருவாரூர் தேரோட்டம். சித்திர மதத்திலே திருவாரூர் தேரோட்டம். திருவாரூர் தேரோட்டம் தேவடே உன்மேல் கண்ணோட்டம். கேளுங்க ஐயா. இவனுக்கு எவ்வளவு ஏத்திர கடையான ஏத்தி கூத்திய பத்த பையன தேவடைய பத்த பையன தெலவேரி பத்த பையன என்ன ஆகமத்த நாய் அக்க போற நாய் தெலவேரி தெரு போறீங்க மூஞ்ச பாரு மொவர போய் அந்த வாயா எந்த வாயா ஏடா எப்படி ஆகுது எப்படி கேக்குறாரு என்னடா பிச்சை பிச்சை எடுத்துருவோம் அப்படியே. எங்கடா கை வைக்கிற பொம்பளைக்கு மேல என்ன அறுவு கட்டவன என்ன 3 கட்ட மொண்ட நாய் என்ன தெலவேரி பையன ஓயால போய் புடி உம்மால புடி உங்க தங்கச்சி புடி நாத்ரால புடி எங்க பாட்டியாளுக்கு கூட போய் புடி. அட எங்க ஆயாளுக்கு அது என்னமோ தெரியல டீ தூள் பையன் தொங்கி போயிருச்சு. அதுக்கு வந்து என்ன பிடிக்காது வந்தியா? அது ஒண்ணு கிடையாதுமா. நான் ஆட்டோ வச்சிருக்கிறேன். நல்லா ஆட்டோவோட போயிருவேன். லாரி பஸ் போச்சுன்னு வச்சுக்க அந்த ஆர்னி அமுத்துவேன். எப்படி அமுத்துவேன்? எப்படி அதே பெரிய வண்டியில் ஆறு இருக்கு. அந்த பெரிய வண்டி எப்படி ஆறு நடிக்கும்? எப்படி பப்பர் பப்பம் பப்பம் பப்பர் 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 பாமா போமா ஏங்க தம்பி சொல்லி கொடுத்தீங்க அவனுக்கு. ஆறு நம்பி பழக்கமா இப்ப ஆமா இவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. நமக்கு நாங்க பாக்குறோம். அடடா அருமையா அவரே. அவரே சொன்னது போவனே ரூபாய் 10 ரூபாய். 10 ரூபாய். நெஞ்சாத ரூபாய் வணக்கம். சரியா இதல பாவன கிளப்பின வந்து வர வளர்த்த கருத்து செவல வர வர கடை தக்கல அவன ஒப்பல படி நாட்டுக்கு எதுக்கு வந்து யார் வந்து அப்பா யாரு தெரியுமா? ஐயா எப்படி அடிக்கிறா பாத்தியான கேட்க மாட்டியா? முன்னாடியே உட்காந்து கட்டி தின்னி ஏன்டா வந்து இப்படி அடிக்கிற? எப்படா உனக்கு இருக்குது முன்னாடியே ஒரு பொம்பளை சுறுசுறுப்பா இருக்கு. என்னங்க கண்ணடிக்க ரக்காடி நாயத்துல கேட்க மாட்டியாக்கா? என்னக்கா இப்படி பேசுறா பிடிக்கிறா? நீ கம்மன் இப்படி உட்காந்து கிடக்குறேக்கா? புடிச்சு வச்ச புள்ளையார உட்காந்துக்கிட்டு என்னக்கா பண்ற? 1000 பேர் வந்தாலும் எங்க கண்ணாடிக்கார எனக்கு சப்போர்ட். ஐயா எனக்கு அப்ப சப்போர்ட் இல்லையா? கவலைப்படாதயா. இன்னும் ஒரு குவார்டர் சொல்லிக்கிறேன். ஆளுக்கார குவார்டர் குடிக்கலாம். முன்னாடி இடிச்சா வந்து பின்னாடி இடிக்கிறா. என்னங்க அறியாம இருக்குது? ஏன்டா இப்படி இடிக்கிற? முன்னாடி பஸ் வந்து முன்னாடி இடிக்கிற பின்னாடி இடிக்கிற. எனக்கு பொம்பளைங்க அப்படி விடு 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 விடுறது எனக்கு பிடிக்காத. ஏன் அப்படியே ஒரே தூக்கி புடிச்சு வச்சுக்க. அப்படியே புளிங்கி செத்து போயிரும் மாப்பிள்ள. புளிங்கி செத்து போயிரும். ஆமா நானே அப்படி இது மாட்டிக்காதடா டேய் தம்பி. சரி எல்லாம் பரவாயில்லை. பேசுக்கூடிய வார்த்தைகள் போனால் போகட்டும். அதுக்கு முன்னாடி அண்ணா ஐயோ என்ன அடி இவங்கிட்ட வம்பா இருக்குது. என்னங்க ஒரே வம்பா இருக்குது. அண்ணா வெளியே வந்த உடனே ஏன்டா மறுபடியும் ஏமா சும்மா தானே கிடக்குது. அண்ணா வெளியே வந்த உடனே வெக்க வெக்கமா வருதுண்ணா. யார் ரத்தரத்தமா வருது? யார் ரத்தரத்தமா வருது? ரத்தரத்தமா வருதா? வெக்கமா வருதுண்ணா.
நக்கு மாட்டதா கக்கத்தை எடுத்து கக்கத்துல அடிக்கிட்டு எதற்கு சொல்லாயா அத அவர் விடாம பாக்குறாரு சின்ன தம்பி குறுக்குறுன்னு பாக்குறாரு அப்படியா நான் சின்ன தம்பினா ஏன் பொழப்பு ஒரு பொழப்பு நான் கைவிட்டு பொழப்பலான்னு பாக்குறீங்க அட மச்சான் 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 ஆசை மச்சானே இந்த அழகு சேலே உண்மை நானே சகத்தேனே அட மச்சான் 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 ஆசை மச்சானே இந்த அழகு சேலே உண்மை நானே சகத்தேனே பூமுடிச்சே மொட்டு வச்சே ஒருவகாகதா பூமுடிச்சே மொட்டு வச்சே ஒருவகாகதா சின்ன தம்பி மாமா எப்பதான் வருவீங்க உள்ளோ ஏகுது அந்த பொருளோடிக்காக உசுறு வாழுது எப்பதான் வருவீங்க உள்ளோ ஏகுது அந்த பொருளோடிக்காக உசுறு வாழுது யார கூப்பிடுற சிறுதம்பி என்னவா அவர் வருவாரு ஆனா அவருக்கு பின்னாடி அவங்க வீட்டுக்காரமா விளக்கு மத்தோட வரும் ஏய், பாருங்க ஐயா அவரே கம்பு இருந்தாலும் கூட அந்த அக்கா உள்ள உட்காந்துக்கிறாங்களா என்ன இருக்கிறாங்களா அந்த அக்கா பேர் என்ன என்ன பாரு அந்த அக்கா பேர் பேர் சொல்றதுக்கு என்ன வாசகி அக்கா வாசகி அக்கோ மாமனோட நம்ம 2 பேரும் ஒண்ணா பொழைச்சுக்கலாம் அக்கா அப்ப நான் என்ன பண்ணுது ஏன் பொழப்பு இப்ப நக்கு அண்ணா அண்ணா கோமாரி என்ன ஏன் போறீங்க ஏண்டி என்னாச்சு? என்ன விட்டு இப்படி அவர் கூட போறீங்க நியாயமா அது போர் அடிக்குது உங்க கூட எத்தனை நாளைக்கு போல போர் அடிக்குது அதனால அவர் கூட போலான்னு இருக்கிறேன் சரி என்ன அழுவாத நான் இருக்கிறேன் அப்படியே பாத்தீங்களா என்ன வேலை பண்ணாடு சரி என்ன இந்த எதுக்கு வந்தேன் தெரியுமா அண்ணா எதுக்கு வந்திருக்கிறேன் தெரியுமா கேக்குறியா நீ சம்பளத்துக்கு வந்திருக்கிற அது எல்லாத்துக்கும் தெரியுதா ஏவதுக்கு வந்தேன் எதுக்கு வந்திருக்கிறேன் ஊருக்கு அவன் எங்க உட்காந்து வந்திருக்கானா போயிட்டாரு வீட்டுக்கு போயிட்டாரு வீட்டுக்கு போயிட்டாரா அவர் தாண்டி என்ன பண்ணாரு தெரியுமா தொழில் பண்ணி ஆமா அது இந்த ஊர்ல இருக்கிற பொம்பளைங்களால கேட்டுக்கோ ஊர்ல இருக்கிற கந்தாயக்கா ராமாயக்கா குப்பாயக்கா ஒட்டு மரமும் ஜாஜனா சொந்த பத்தி எல்லாரும் கேட்டுக்கோங்க உடம்பு நல்லா இருக்குதா நல்லா இல்லையா வாய் தோத பேசுகிறாடி என்னாலும் சர்க்கார முட்டுக்கால சக்கலாத்தியார்கள் உட்காந்துக்கிட்டு காது கேட்கல இந்த புடவை யார் எடுத்து கொடுத்தாங்க இந்த புடவை எனக்கு யார் எடுத்து கொடுத்தாங்க எனக்காக எங்க அதாவது சின்ன தம்பி என்ன எடப்பாடி போய் வாங்கிட்டு வந்தாருடி ஆமா எனக்காக சின்ன தம்பி மாமா எடப்பாடி போய் வாங்கிட்டு வந்தாரு எடப்பாடி சவுளிகள் போய் வாங்கிட்டு கொடுத்தாரு நம்ம ஒரு பிள்ளை கூத்துக்கு வரது பிள்ளை நீ வரப்பதான் வெளியே கட்டிட்டு வரணுன்னு அவர் போய் எடுத்து கொடுத்தாரு ஆமா ஒன்று கூடி தெருக்கூத்து அரங்கேற்றம் செய்துள்ளார்கள் ஐயா இதுக்கெல்லாம் நான் பொறுப்புல பாருங்க அவன் பின்னு காசு என்கிட்ட கொடுக்குறான் பாத்துக்கோங்கலாம் நான் போட்டுக்கிட்ட பேங்க்ல அப்ப காலையில் 5 மணிக்கு வருவா சோறு போறதுக்காயா இன்று நடத்தக்கூடிய நாடகத்தின் பெயர் என்ன அறிவு நாடகம் என்ன சுருக்கமா சொல்ல போனா சமயபுரத்தால் பிறப்பு ஆமா என்னடே போய் மூடிட்டு உட்கார்றான் பரமகேசி பாவாடராயன் சண்டை பாவாடராயன் சண்டை இல்லைன்னா சமயபுரத்தால் பிறப்பு இந்த சமயபுரத்தால் பிறப்புல நான் வந்திருக்கேன் நான் யாருன்னு உனக்கு தெரியுமா இன்னவரை தப்பு பேசுறேன் என் பேர் கட்டி அதெல்லாம் பேச மாட்டேன் சரிமா ஆமா யாருன்னு சொல்லுங்க சொல்லிட்டேன் அதுக்கு முன்னாடி மறுபடியும் எனக்கு குறுக்குறுன்னு இருக்குது நீ மூடிட்டு உள்ள போடி பொம்பளை பண்ற பொம்பளைய என்னடி ஒரு ஆம்பளை கூத்து பாக்குறது அங்க பாரு நம்ம செல்போன் எடுத்துக்கிட்டு நம்பர் கொடுத்து கேக்குறாரு பாரு அவரு அண்ணா தலைவரே நான் போய் பாத்துக்கிறேன் நீ போ அங்க போ அவர் என்ன பண்ண தெரியுமா குத்தரன்னு சொல்லி போட்டு குத்தாமத்தா போறீங்களே ராசாவே குத்தரன்னு சொல்லி போட்டு குத்தாமத்தா போறீங்களே ராசாவே அந்த மனுஷனுக்கு என்ன சொல்ல தெரியுமா மாற்றன்னு சொல்லி போட்டு மாட்டா போறீங்களே ராசாவே வலையில மாற்றன்னு சொல்லி போட்டு மாட்டா போறீங்களே ராசாவே
அழுத எப்படி அப்ப நீங்களே சொல்லுங்க என்ன எங்க கோமலை புண்டவாய் அழுதுல கிடக்குற கோமி ஏன்டா அழுவுற கோவலதான் யார கழுவுற ஏன்னா அழுவுற ஏமா அவருக்கு பாடின சின்ன தம்பி எனக்கு பாடின நானும் கூடயே இருக்கிறேன் சபால எனக்கு ஒரு பாட்டு பாட மாட்டேன் பாருங்க நல்லா கேட்டுக்கோங்க இத்தனை பேர் ஏதோ ஒரு நாள் வந்தோடனே இவங்களால பார்த்து பாட்டு பாடுறீங்க உன் கூட எத்தனை வருஷம் பொழைக்கணும் ஒரு பாட்டு பாட மாட்டேன் இந்த கோமாளி கேக்குறாயா தாயோட ஆசை பியோட போகட்டும் ஒரு பாட்டு பாடல நக்கன்னு சொல்லி போட்டு நக்க போறீங்களே ரசவே 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 அவங்களும் நல்ல நல்ல பாட்டு பாடிப்பட்டு நான் எப்ப நக்கறேன்னா எப்ப நக்காத போனேன் பக்கத்துல நிக்கிறேன்னு சொல்லிட்டு நிக்காம போறீங்களேன்னு பாடினா உனக்கு நக்கற கேக்குதா அப்படியா சரிம்மா அவர் ஒரு பாட்டு ஆசைப்பட்டாரு சின்ன குழந்தை நாரே அது நீ வந்துட்டேனே சின்ன குழந்தை நாரே அது நீ வந்துட்டேனே ஆஞ்சு சட்டை ஐ லவ் யூ அவர் போயிட்டாரு இருந்திருந்தாலும் கொஞ்ச நேரம் கூத்து பார்த்து இருந்திருப்பாரு அவரை முடி கூட்டு விட்டீங்க இந்த வரணும் ஏமா நீங்க யாரும் சொல்லுங்க கேமராக்கார தூங்காத பூரா முந்திர மூக்குல அவருக்கு இன்னொரு பாட்டு பாடுறதா பாடுற அதனால அம்மா என்னுடைய பெயர் என்ன தெரியுமா பருவத ராஜன் பெற்ற பரம சிவனுக்கு ஏற்ற என் பெயர் உமா சக்தி பார்வதால். அம்மா தாங்கள் பேர் உமா சக்தி பார்வதாக இருந்தாலும் நீங்க எப்படி பிறந்தீங்க யாரால பிறந்தீங்க அத கேக்குறீங்க அம்மா நான் எப்படி இந்த உலகத்தில் ஜனித்தேன் நான் யாரால் ஜனித்தேன் அதாவது திருக்குறள் இருக்குது அகர முகர எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு ஆமா சரி அதனால அப்படி அகர முகர எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு என்று சொல்லக்கூடிய இந்த ஆதி பகவான் தான் இந்த உலகத்தில் முதலாவது தோன்றியவர் ஆதி பகவான். ஆமா சரி அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆதி பகவான் கண் திறந்து பார்க்கும் பொழுது இந்த உலகம் எல்லாம் நீர்மயமா இருக்குது அதனால இந்த உலக பிரபஞ்சத்தை இயக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஏகம் செய்யறாரு அப்படி ஏகத்தின் வழியாக ஏதாவது ஒன்று பிறந்தால் அதை வச்சு இந்த உலக பிரபஞ்சத்தை இயக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு ஏகம் செய்யறாரு இந்த ஏகத்தின் வழியாக ஏதோ ஒன்று பிறக்குது ஆனா கடைசியா இந்த ஏகத்தின் வழியாக எதுவுமே பிறக்கவே இல்லை ஆமா அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆதி பகவான் என்ன செய்தார் மார்பு மீது இப்படி இந்த ஆள்காட்டு வரல தேய்ச்சிக்கிட்டு யோதனை செய்யறாரு பேரப்பட்ட ஒரு ஏகத்தை செஞ்சு இந்த ஏகத்தின் வழியாக எதுவுமே பிறக்கலையே அப்படின்னு சொல்லி
மனசுல நினைச்சுக்கிட்டே அழுக்கு அதாவது தேய்க்கும் பொழுது இந்த மார்பில் இருந்து கையில அழுக்கு காட்டி தென்படுது. அப்படி அழுக்கு காட்டி தென்படுற உடனே அவர் என்ன செய்யறாரு, நம்ம நினைச்ச வச்சு எதுவுமே நிறைவேறல, இந்த கையில இந்த அழுக்கு கட்டி வருதே, இந்த அழுக்கு கட்டி நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி இந்த அழுக்கு கட்டி எடுத்து இந்த கடல் என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்துல போட்டார். அப்படி சமுத்திரத்தில் போடும் பொழுது ஓம் என்ற அச்சரத்தில் இந்த உமையவள் நான் பிறந்தேன். சரிமா அம்மா, அப்படி இந்த உமையவள் நான் பிறந்தேன். அப்படி நான் பிறந்த உடனே கண் விழித்து பார்க்கும் பொழுது உலகமெல்லாம் நீர்மயம். அது மட்டும் இல்லாம நான் பிறக்கும் பொழுது நான் எப்படி பிறந்தவள், நிரபல மேனியோடு ஒரு காளி வடிவத்தில் 8 கரங்களோடு, அது மட்டும் இல்லாம முக்கண்ணோடு பிறந்தேன். இந்த ஆதி சக்தி முக்கண்ணோடு. ஆமா, அப்படி பிறந்து பார்த்தேன். மீண்டும் என்ன செய்தேன், என்னப்பா இந்த உலகம் எங்க பார்த்தாலும் ஒரே நீர்மயமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி என்னுடைய நெற்றி கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது ஒரு அழகான குழந்தை ஒன்று பிறந்தது. யாரு? அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை என்ன நோக்கி அம்மா அம்மான்னு சொல்லி என் பக்கத்துல வருது. ஆமா, அப்படி பக்கமா வரும் பொழுது நம்மள தேடி ஒரு குழந்தை அம்மான்னு சொல்லி வருது. அந்த பிள்ளை யார் அப்படின்னு கேட்டபடியா இன்று கலியுகத்துல வழங்கக்கூடிய முதல் கடவுள்னு சொல்லக்கூடிய விநாயக பெருமான் தான் அந்த பிள்ளை யார். இந்த பிள்ளை யார்? என்ன நோக்கி அம்மான்னு சொல்லி வந்ததுனால நான் என்ன நோக்கி அம்மான்னு சொல்லி வருதே, அந்த பிள்ளை யாருன்னு கேட்டபடியால் இப்பொழுது வணங்கக்கூடிய இந்த கலியுக தெய்வமாக விளங்கக்கூடிய கடவுள் எல்லாம் முதல் கடவுளாக விளங்கக்கூடிய இந்த விநாயக பெருமான் முதலாவதாக பிறந்தார். சரி சரி. இரண்டாவது எங்க ஆயா தொலாவிட்டு போறீங்க சொல்லி சுடுறாப்பா, அவன் கை கட்டிட்டாங்க. அதனால அந்த பிள்ளையார் என்று சொல்லபடியால் இந்த முதல் கடவுள்ல விநாயகராக பிறந்தார். இரண்டாவது மீண்டும் நெற்றிக்கண்ணை திறந்த பார்த்தேன். ஒரு ஆடவர் பிறந்து என்ன நோக்கி தங்காய் என்று சொல்லி வந்தார். தங்காய் என்று சொல்லி வந்தா நமக்குன்னு ஒரு கூட பிறந்த ஒரு பிறப்பு வேணுமே அப்படின்னு சொல்லி தங்காய் என்று வந்தவரை நான் அண்ணனாக ஏற்றுக்கொண்டேன். அவர்தான் மாயவ பெருமான். ஆமா. மூன்றாவது மீண்டும் நெற்றி கண்ணை திறந்தேன். அப்படி மூன்றாவது கண் திறக்கும் பொழுது மூன்றாவது ஒரு ஆடவர் வந்தார். அவர் கண்ணே என்று சொல்லி வந்தார். அப்படி வரும் பொழுது என்னதான் இருந்தாலும் ஒன்னு பொண்ணா பிறந்துட்டா ஒரு ஆண் துணை இல்லாம யாராலும் வாழ முடியாது, நமக்கு ஒரு ஆண் துணை வேணும் என்று சொல்லி அவர் என் கணவராக ஏற்றுக்கொண்டேன். அப்படி என்னை நோக்கி தேவி என்று சொல்லி அருகில் வர வர அப்படியே நின்னார் என் கணவராகப்பட்டவர். அப்படி நின்ன உடனே எங்க அண்ணன் கேட்கிறார் மாயவர், என் தங்கச்சி பக்கத்துல பேசிட்டே போனீங்க, பக்கத்துல போன உடனே என் தங்கச்சி பார்த்த உடனே அப்படியே நின்னுட்டீங்களே, என்ன காரணம், ஏன் வந்து பக்கத்துல நீங்க போகல அப்படின்னு சொல்லி எங்க அண்ணன் மாயவர் கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, மைத்துனா ஒண்ணும் இல்ல, என்னதான் இருந்தாலும் பெண்ணா பிறந்துட்டா உன் தங்கையாகப்பட்டவன், பெண்ணா பிறந்தவளுக்கு இந்த முக்கண் ஆகாது. இந்த நெற்றிக்கண் ஆகாது. ஏன்னு கேளுங்க, ஒருவேளை ஒரு ஆணும் பொண்ணு வீட்டுல இருக்கும் பொழுது ஒரு சண்டை வந்து விட்டா கோபம் தாங்க முடியாம இந்த நெற்றிக்கண்ணை திறந்து பார்த்தா நான் அப்பயே எரிஞ்சு சாம்பலா போயிருவேன், என் உயிர் வீணா போயிரும். அதனால உன் தங்கையை பார்த்தா எனக்கு பயமா இருக்குது, இந்த நெத்திக்கண்ணை எடுத்து எனக்கு நெத்தியில வைக்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுனால எங்க அண்ணன் சொன்னாரு, அம்மா ஒரு பொண்ணுக்கு அகங்காரம் இந்த கோபமும் ஆவாது, அதனால உன் நெத்திக்கண்ணை பிடுங்கி உன் கணவருடைய நெத்தில வையம்மா அப்படின்னு சொன்னார். அப்படி சொன்ன உடனே என்னுடைய நெற்றி கண்ணை பிடுங்கி என் கணவருடைய நெத்தியில வச்சேன். அப்படி வைத்த உடனே நெத்தியில அதாவது கண் பிடுங்கின உடனே இந்த ரத்தம் எல்லாம் வெள்ளம் போல் பெருகி ஓடுது. ஆமா, அப்படி ஓடும் பொழுது என் கணவர் பார்த்தார், நமக்காக நெற்றி கண்ணை பிடுங்கி கொடுத்த இந்த சக்திக்கு இவளுடைய ரத்தம் எல்லாம் வீணா போகுது, இப்படி வீணா போக கூடாது அப்படின்னு சொல்லி என் கணவர் என்ன செய்தார், அதாவது பெருவிரலை வைத்து அமுத்தினார் நெத்தியில. ஆமா, அப்படி வைத்து அமுத்தும் பொழுது இந்த ரத்தம் எல்லாம் ஒரு திலகம் போல் உறைந்து பெண்கள் வைக்கக்கூடிய ஒரு பொட்டாக மாறியது. அப்படியா? சரி, இந்த இடத்துல வைக்கிறது என்ன போட்டுங்க? மங்கை பொட்டு. இந்த இடத்துல வைக்கிறது மங்கை பொட்டு, மேல வைக்கிறாங்கல்ல அது கங்கை பொட்டு. அப்படிங்களா? சரிமா சரிமா. பொம்பளைங்களை இப்பதான் ஸ்டிக்கரை போட்டு தினமா சாந்து போட்டு சந்தனம் போட்டு குங்குமம் போட்டு இப்பதான் இதுன்னா என்னமோ பேரு வந்துருச்சு,
அதுல அஷ்டகந்தா சந்திரமெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம குழைச்சு வைப்போம். இப்ப அதே ரெடிமேடா வந்துருச்சு. அஷ்டகந்தான்னு வந்துருச்சு. என்னென்னமோ பேர் வந்துருச்சு. சாந்து போட்டு எத்தனை வகை இருக்குதாயா? ஃபர்ஸ்ட் எல்லாம் வெள்ளை ஒண்ணு சிகப்பு மட்டும் தான் இருந்துச்சு. இப்ப வெள்ளை கலரு, ஆரஞ்சு கலரு, மஞ்சள் கலரு, எத்தனை கலர் வேணும்? பச்சை கலர்ல கூட வந்துருச்சு. ஆமா, அது மாதிரி வந்து அப்பொழுது வந்து என் கணவர் அதாவது பெருவிரலை வைத்து அமைத்திய பொழுது இந்த ரத்தம் எல்லாம் முறைந்து ஒரு திலகமாக மாறியபடியால் இன்னுமே நிறைய பேர் இன்னும் வயசானவங்க எல்லாம் இன்னும் குங்குமம் போட்டு அழகா பெருசா வைப்பாங்க. இந்த பண்பாடுல எதனால வந்தது? இந்த அவருடைய வம்சையால வந்தது. அம்மா அப்படி வைத்த உடனே என்ன ஆனது? நெற்றிக்கண்ணை பிடிக்க வைத்து விட்டேன். அப்படி நெற்றியில வைத்த உடனே அந்த நெற்றிக்கண்ணை திறந்து என்னை பார்த்தார். யாரு? என் கணவராகப்பட்டவர் அதே நெற்றிக்கண்ணை திறந்து என்ன பார்த்தார். என்னை பார்க்கும் பொழுது அதே இடத்துல நான் எரிஞ்ச சாம்பலா போயிட்டேன். அப்படி சாம்பலா போன உடனே என் கணவரும் எங்க அண்ணனை பார்த்தார். மைத்துனா என்னதான் இருந்தாலும் இந்த சக்தியுடைய படைப்புலதான் நம்மளையே பிறக்க வச்சா. அதனால இந்த சக்தியுடைய சாம்பல் வீணாக செய்யக்கூடாது. இதனால ஏதாவது உருவம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி என் கணவராகப்பட்டவர் அதாவது என் கணவரும் என் அண்ணனாகப்பட்ட மாயவரும் என்ன செய்தாங்க? நான் எரிந்து போன சாம்பலை எடுத்து 3 பிடிகளாக பிடித்தார். அப்படி 3 பிடிகளாக பிடித்ததுல நாங்க முப்பெரும் தேவிமார்கள் பிறந்தோம். இந்த 3 படி சாம்பல்ல நாங்கள் முப்பெரும் தேவிமார்கள் பிறந்தோம். நாங்கள் யார் யார் பிறந்தோம்? கலைமகள், திருமகள், மலைமகள் என்று சொல்லக்கூடிய முப்பெரும் தேவிமார்கள் பிறந்தோம். ஆமா, அப்படி முப்பெரும் தேவிமார்கள் பிறந்து நாங்கள் யாரையெல்லாம் மாலையிட்டோம்? என்னுடைய கலைமகள் என்று சொல்லக்கூடிய இந்த சரஸ்வதி யாரை திருமணம் செய்தார்? இந்த சதுரமுகம் படைத்த பிரம்மதேவரை திருமணம் செய்தார். ஆமா, இந்த திருமகள் என்று சொல்லக்கூடிய யார்? ஆதிலட்சுமி. ஆமா, யாரை திருமணம் செய்தார்? எங்க அண்ணனாகப்பட்ட மாயவ பெருமானை திருமணம் செய்தார். நான் யாரை திருமணம் செய்தேன்? இந்த மலைமகள் நான் யாரை திருமணம் செய்தேன்? அம்மா, அதாவது ஏண்டை முதல் எறும்பு கடை 8000 ஜீவ பேதங்களுக்கு படியளக்கும் பரமகர்த்தா விளங்கக்கூடிய கைலங்கிரியை பொற்பீடமாக ஆண்டு வரக்கூடிய யார்? சிவபெருமானை நான் மாலையிட்டேன். அப்படி சிவபெருமானை மாலையிட்டு அனைவருக்கும் ஒவ்வொரு வேலை. எங்க அண்ணனுக்கு என்ன வேலை? நல்லது செய்வர்களை விட்டு விட்டு தீமையெல்லாம் யார் யார் செய்கிறாளோ அழிப்பது மாயவனுடைய வேலை. இந்த சதுரமுகம் கொண்ட பிரம்மதேவருக்கு என்ன வேலை? படைக்கும் தொழில். ஒரு ஆணா பிறந்தா நீ இப்படிதான் பிறக்கணும், ஒரு பொண்ணா பிறந்தா இப்படிதான் பிறக்கணும், நீ கருப்பா பிறக்கணும், நீ சிகப்பா பிறக்கணும், உனக்கு ஒரு கைய ஊனமா இருக்கணும், உனக்கு ஒரு கால் ஊனமா இருக்கணும், உனக்கு முடி இடுப்பு வரை இருக்கணும், உனக்கு முடி வந்து கழுத்தோட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிண்டம் பிடிக்கக்கூடிய வேலை இந்த சதுரமுகம் கொண்ட பிரம்மதேவருக்கு. என் கணவருக்கு படைக்கும் அதாவது பலியளக்கும் தொழில். எனக்கு என்ன வேலை? ஆற்றலை அள்ளி கொடுப்பவள். ஆமா, ஆற்றலை அள்ளி கொடுப்பவள். அம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேக்குறேன். இத்தனை என்கிட்ட கேட்டேன். உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் கேக்குறேன். இந்த உலகத்துல ஆண் பெரிதா பெண் பெரிதா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. ஆம்பளை தான் பெருசு. ஆம்பளை தான் பெருசு. எப்படி சொல்ற? நீங்க எப்படி சொல்றீங்க? நான் பொதுவா கேக்குறேன்டா. தெரிஞ்சா தெரியுதுன்னு சொல்லு. எப்படி ஆயா? தெரிஞ்சா தெரியும்னு சொல்லணும், இல்லன்னா தெரியலன்னு சொல்றேன். ஆம்பளை தான் பெருசு எப்படின்னு என்ன திருப்பி கேக்குறேன்? ஆம்பளை பெருசு. எதனால பெருசு? எல்லாத்துலயுமே பெருசா? நான் கேக்குறதுக்கு ஏங்க நான் கேக்குற தப்பா கேக்குறேன். இந்த உலகத்துல ஆண் பெருசா ஆம்பளை பெருசா பொம்பளை பெருசான்னு கேக்குறேன். பதில் சொல்லணும். ஏன் உண்மையா போய்யா? தெரிஞ்சா சொல்லு, தெரியல என்ன சொல்லணும்? ஆம்பளை பெருசா பொம்பளை பெருசா? எனக்கு தெரிஞ்சவங்க நாங்க தான் பெருசு. நாங்க விட்டு கொடுத்துருமா நாங்க ஆம்பளைங்கள? இந்த கருவம் இருக்கிறதுனால தான்டா இருக்கிற நீ எல்லாம் ஆம்பளை தாண்டி பெருசு. ஆமா, அப்படி நினைச்சிட்டேன். சரி, ஆம்பளைங்களுக்கு பெருசுன்னு சொல்றேன். அதாவது ஆண்களும் இருக்கிறாங்க, பெண்களும் இருக்கிறாங்க. ஆம்பளைங்களுக்கு ரத்த சிகப்பா தான் வருது, பொம்பளைங்களுக்கு ரத்த சிகப்பா தான் வருது. இதுல வந்து பலம் யாருக்கு அதிகம்? பலம் இருக்குன்னா ஆம்பளைங்களுக்கு தான் பலம் அதிகம். நாங்க எவ்வளவு வெயிட் தூக்குறோம் நல்லா இன்னைக்கு தெரிஞ்சுக்கோ. நீ வெயிட் தூக்கினாலும் வெயிட் தூக்காம போனா, மூட்டை மூட்டை தூக்கினாலும் தூக்காம போனா, லாரி தூக்கினா நீ தூக்காம போன என்ன? இது யாருக்கும் பெருசு கிடையாது. இந்த உலகத்தில் பெண்களே பெரியவங்க. சரி, பொம்பளைக்கு பெருசுன்னு சொல்றல, எப்படி அது? சொல்றத கேளு. பொம்பளைகளே பெரியவங்க. அப்படி இருக்கும் பொழுது எதனால? அதாவது ஆண்களை விட பெண்களுக்கு தான் பலம் அதிகம். அப்படியா? ஆமா. எப்படி? மடங்குன்னா 1 மடங்கு 2 மடங்குன்னு சொல்றோம். ஆமா.
சராசரியா சொல்ல போனா பெண்களுக்கு 5 மடங்கு பலம் அதிகம். ஆமா, ஆண்களுக்கு 2 மடங்கு தான். யாருக்கு? ஆண்களுக்கு 2 மடங்கு தான் பலம் அதிகம், பெண்களுக்கு 5 மடங்கு பலம் அதிகம். அப்படி இருக்கும் பொழுது என்னதான் இருந்தாலும் ஒரு பெண்ணா பிறந்தவள் ஒரு ஆணுக்குள் அடக்கமா இருக்கணும், ஒரு ஆணா பிறந்தவன் ஒரு பெண்ணுக்குள் அடக்கமா இருக்கணும். அதனால நீதான் பெரியது நான் தான் பெரியதுன்னு சொல்லி வேற்றுமை வந்து விடுமே என்று சொல்லி அப்பயோ நாங்க என்ன செய்தோம், ஆணும் சரி சமம் தான், ஆனா அப்ப பெண்கள் தான் இருந்தாலும் அது தவறு. பெண்களும் பெரியது கிடையாது, ஆண்களும் பெருசு கிடையாது, ஆணும் பொண்ணும் சரி சமமே. புரியுதா? ஆணும் பொண்ணும் சரி சமமே. அப்படி இருக்கும் பொழுது எதனால நீங்க பெண்களுக்கு தான் 5 மடங்கு பலம் அதிகம் சொன்னீங்களே அப்படின்னு சொன்னீங்க. இப்ப ஆணும் சரி சமம் பொண்ணும் சரி சமம் சொல்றீங்களே அப்படின்னு கேக்குறீங்க. அம்மா, பெண்களுக்கு 5 மடங்கு பலம் அதிகம் சொன்னேன். அப்படி இருக்கும் பொழுது என்ன செய்தோம், ஆண்களுக்கு 2 மடங்கு தான். அதனால இந்த பெண்களுக்கு 2 மடங்கு தான் இருக்கணும், 3 மடங்கு பலத்தை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்தோம், இந்த பெண்களாக பட்டவர்களுக்கு என்ன செய்தோம், இந்த 3 மடங்கு பலத்தை குறைய வேண்டும் சொல்லி இந்த மாதம் எல்லாம் ஒரு முறை இந்த வீட்டுக்குள்ள தூரமா வாங்க பாரு, 5 நாள்ல 3 நாள் அதுல குறைஞ்சது. எப்படி 5 மடங்கு பலத்துல 3 மடங்கு பலத்தை இந்த மாதவிடாய் என்று சொல்லக்கூடிய இந்த பெண்களுக்கு மாதவிடாய் போகக்கூடியதுல அதுல 3 மடங்கு பலம் குறைந்தது. இப்பயுமே நிறைய பக்கம் கேட்டுக்கோங்க, நிறைய பொம்பளைகளுக்கு சில பேர் சுமாரா இருப்பாங்க, சில பேர் 2 நாளைக்கு 3 நாளைக்கு வயிற்று வலியோடையும் கஷ்டத்தோடயும் இருப்பாங்க. அந்த பலம் எல்லாம் இந்த 3 நாளில் குறைக்கப்பட்டது. அதனால ஆண்களுக்கும் 2 மடங்கு பலமே, இந்த பெண்களுக்கும் 2 மடங்கு பலமே, இந்த உலகத்தில் ஆணும் பெண்ணும் சரி சமமே என்று சொல்லக்கூடிய எல்லாமே ஒண்ணுதான். அம்மா, அப்படி எல்லாம் இருந்தாலும் இன்றைக்கு எனக்கு என்ன வேலை, நான் எதற்காக இங்கு வந்துள்ளேன், என் கணவராகப்பட்ட பரமசிவன் படியலக்க போவார். அப்படி படியலக்க போவதாக இருந்தார் அவருடைய பாதங்களை தொட்டு வணங்கி நான் வழி அனுப்பி வைக்க வேண்டும். உலக மக்கள் எல்லாம் பரமசிவன் வரவில்லையே, நமக்கு படி அளக்கவே இல்லையே, பூரா இப்படி பூரா பங்குனி மாசம் பொன்னினல் சாஞ்சு மாதிரி சாஞ்சு கிடக்குறாங்களே பாவிங்க, இன்னும் சிவபெருமான் இன்னும் வரலையேன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் என்னென்ன வாயில போட்டு எங்களை வண்டா பொறிக்கிறாங்களே தெரியல. உலகத்துக்கு அப்பா அம்மா சிவபெருமானு பார்வதி அப்பா அம்மானு சொல்றாங்க, இப்படி நம்ம கிடக்கிறப்ப நம்மள யாரு கேட்கலையேன்னு சொல்றாங்க. சித்த கவலைப்படாதீங்கய்யா, எங்க வீட்டுக்காரர் வருவார், நல்லா டோர் அடிச்சு மூட்டையாட்டுமே. ஆமாமா, பாலா போன பேச பேச அந்த ஈஸ்வரன் வரல, எனக்கார கோட்டர் வாங்கி தரல, சிவபெருமான் இன்னும் வரல, நம்மள எதுவுமே பண்ணலன்னு சொல்லுவாங்க. யார் யாரு படத்துக்கு விற்கிறீங்களோ எங்க வீட்டுக்காரர் வருவாரு, எழுத்துங்களா டோர் அடிச்சு மூட்டையாட்டம், உங்களை போட்டு ஒவ்வொரு மெதி சதக்க போதுக்கு மெதிக்க சொல்றேன். செத்துருங்க பேருங்க இருந்தாலும் என் கணவரை பார்ப்போமா, வாடி போலாம். உல்லாசநாதரே, உலக போற்ற முத்தமாரே, என் உல்லாசநாதரே, உலக போற்ற முத்தமாரே, உன்னாசை கொண்டு என்னாசை மன்னா, மலையேகி மனம் வாடினேன் என் மன்னவா, மன்னா திருவடிக்கே வந்தாடா,
போகாம போறீங்களா? போற வரையில மொன்ன பாம்பு படுத்துட்டு போங்க. மன்னா, தங்கள் திவ்ய போர் பாதைகளுக்கு மல்லிகை முல்லிகை இருவாச்சி கோங்கு மாந்தாரம் என்று சொல்லக்கூடிய வாசனாதி மலரை கொய்து வந்து தங்கள் பாதத்தில் கொட்டி அதனில் பன்னீரால் கழுவி என் பட்டாரியால் துடித்து தங்கள் திவ்ய போர் பாதைகளுக்கு வந்தனங்கள் செய்தேன். இன்னும் கவுண்டமட்டியை சேர்ந்த அருமையான தங்க மாதையன் அவர்கள் இந்த மாதேஸ்வரனுக்காக 20 ரூபாய் வாரி வழங்கியுள்ளார். அந்த மாதையனுடைய கோபுரம் சட்டத்தை விழுகிற மாதிரி அன்னவருடைய ஆதரவு என்று நிறைவா இருக்க வேண்டும். சாமி, மல்லிகை முல்லிகை இருவாச்சி கோங்கு மாந்தாரம் என்று சொல்லக்கூடிய வாசனாதி மலரை கொய்து வந்து தங்கள் பாதத்தில் கொட்டி அதனில் பன்னீரால் கழுவி என் பட்டாரியால் துடித்து தங்கள் துப்பிய போர் பாதங்களுக்கு இது உமா சக்தி வந்த நாங்கள் செய்தேன் சாமி. சொல்லுங்க. உள்ளம் கவர்ந்த மலைமகளே, கடைமகள் மலைமகள் திருமகள் என்று சொல்லக்கூடிய முப்பெரும் தேவருக்கு முதல்வராய் விளங்கக்கூடிய உலகத்தாயாய் விளங்கக்கூடிய ஆதி சக்தியை என்னுடைய திவ்ய புற்பாதங்களை படித்துவதனால் என் இடபாகத்தில் என்றென்றும் தீர்க்க சுகமங்கள் உங்கள் சித்தம் என்ற பாக்கியம் ஆகட்டும். அப்படியே வார்த்தைக்கு இந்த உமா சக்தி நான் கண்ணியமானேன் சாமி. இருந்தாலும் எதற்காக அழைத்தேன்? என்ன ஒரு விதமா இருக்கிறீங்க, கூப்பிட்டுக்கிறீங்க, என்ன விஷயங்க, என்ன காரணங்க ஒண்ணுமே தெரியல. எது கூப்பிட்டீங்க சொல்லுங்க. ஒரு பொம்பளைங்க எல்லாம் கேக்குறாங்க, எதுக்காக ஒரு 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துக்கிறீன்னு கேக்குறாங்க. சொல்லுங்க சித்தேன். அதாவது கேக்குறாங்க, என்னையா புருஷன் முன்னாடி வெளியே வந்துருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாங்க. சித்தத்தில் சொல்லிட்டு போலான்னு சொல்லுங்க. சொல்லுங்க. ஏனுங்க என்ன விஷயங்க பரபரப்பா இருக்கிறீங்க, சொல்லான்னு இருக்கிறீங்க? அதிகாலை எழுந்து உடனே ஆமா காலை கடமைகளை முடித்து விட்டு சரிங்க எம்மை கோரி தவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய
8,84,000 ஜீவராசிகளுக்கும் ஆமாங்க நான் படியளக்க செல்ல வேண்டும் அல்லவா? அதனால் படியளந்து விட்டு வருகிறேன். அதற்காக உன்னிடம் சொல்லிவிட்டு போகலாம் என்று. என்னங்க இதுல அநியாயமா இருக்குது, என்னங்க ஒரு அக்கிரமா இருக்குது. உங்களை என்னைக்காவது படியளக்க போறப்ப நான் வேண்டான்னு தான் சொல்லி இருப்பேனா? இந்த உலகத்துக்கு 2 பேரு அப்பனும் அம்மாவும் இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த உலக மக்களுக்கு படியளக்க போறேன்னு சொல்ற உங்களை நான் வேண்டான்னு தடுக்க முடியுமா? இல்ல சொல்லிதான் இருப்பேனா? அதனால சந்தோஷமாக சென்று இந்த பாரா உலகம் எல்லாம் படியெழுத்துட்டு வாங்க. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. ஐயோ எங்கடி என் புருஷனை காணாமே, என் புருஷனை காணாமே. யாருக்கிட்டடி போட்டு கடமை கருத்தா அங்க போய் பூஜாரிக்கு போ. பொம்பளை பண்ற பொம்பளைய என் புருஷனை காணாமே, என் புருஷனை காணாமே. அடியே பார்வதா, அடியே பால்வர்தா, அடியே பால்வர்தா. எவ்வளவு யாத்திருக்காயா நல்லா கேட்டுக்கோங்கய்யா. மனசாரி சூட ஆம்பளை போட்டு நின்னுக்கிட்டு பாருங்கய்யா. சாமி எழுதாட்டு இங்கே நின்னுட்டு இருக்குது. மனசாரி என்ன வரைய என்னங்க என்னங்க என்னங்கன்னு இன்ன வரையும் சத்தம் போட்டனே. இந்த ஊரு சனமெல்லாம் எந்திரிச்சுட்டாங்களே. இந்த பாவி மனசு இந்த இடத்துல நின்னுக்கிட்டு ஏன்னு ஒரு வார்த்தை கேட்கலையே. ஏமாப்பிள ஏமாப்பிள சத்தம் போட்டு குத்துக்கல்ல மாதிரி அக்கா எனக்கு என்ன அடகுல போறச்சா அறிவுல போறதா எதுல போறது என்ன மாதிரி பொம்பளை நூலாவது பாத்துருப்பீங்களா? என்ன மாதிரி பேசிருப்பா எனக்கு வாய் ஏ இங்க வா மாப்பிள. சும்மாவா சொன்னாங்க, பலபல சும்மாவா சொன்னாங்க. தழுக்கும் போச்சு, பிழுக்கும் போச்சு, தரசம் புள்ளியோட இந்த முகத்தோட பவுசு போச்சு, மோத புள்ளியோட 2 குழந்தை பெத்தோட எனக்கு என்ன எதுல குறத்துல போச்சு இந்த ஆம்பளைக்கு. அவ்வளவுதான் பாத்தீங்களா? அப்படி ஏத்தா ஏன் மாப்பிள எப்படி கேக்குறாரு? எப்படி மாப்பிள எப்படி மாப்பிள கேக்குறேன். இந்த ஊர் பொம்பளைங்க என் மேல பார்த்து போரா போடுறாங்க. இந்த பொம்பளை வாயே பேச மாட்டேங்குது, வாய சேர்த்த பூச்சியா இருக்குது. அப்படி பேசுறாங்க. பாலமுருக மாமா கச்சி கச்சி மாதிரி இருந்துச்சு. அப்படி சொல்லக்கூடாது பாவம். அப்படி சொல்லக்கூடாது. பாலமுருக மாமா எங்க வாங்க 2 பேரும் ஊருட்டு ஓடி போயிடல. ஏன் பொழப்பு? உன் பொழப்பு போய் நப்பு. ஏன் மாப்பிள ஏன் மாப்பிள ஐயோ நான் என்ன பாவம் இந்த பாவிக்கு நான் எதுலாயா குறை வச்சேன்? சாத்துல குறை வச்சனா, சோத்துல குறை வச்சனா? நான் எதுல குறை வச்சேன்? நான் கூப்பிட்டு இருந்தாலும் ஒரு வார்த்தை ஏன்னு கேட்கலையே. இப்படி அடிப்பட மாற மாட்டேன் நின்றுட்டே தான் இருக்குது. என்னாடின்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்குது. நான் யாருக்கிட்ட என் கொடுமையை சொல்லிட்டு தெரியலையே. ஐயோ சளி சீது வாயில் வைக்கிறா. நீங்க பாருங்க கொம்பளை அந்த பக்கம் ஓரமா போன ஏன்டா உங்களுக்கு நோண்டிட்டு கிடக்குற? அப்படியே ஏன்டி சளி சீது என் வாயில வைப்பேன். இரும்பு அடி கடத்துல ஈ என்ன வேலை? அப்ப நான் இக்கி. ஆமா போ.
இன்னைக்குன்னு பார்த்து எனக்கு அண்ணான்னு தெரியலீங்க. இன்னைக்குன்னு பார்த்து எனக்கு அண்ணான்னு தெரியலீங்க. எனக்கு இன்னைக்குன்னு பார்த்து என்னன்னு தெரியலீங்க. எனக்கு இன்னைக்குன்னு பார்த்து என்னன்னே தெரியலீங்க. என்னடி ஆச்சு? ஐயோ விசுக்கு விசுக்குன்னு வருது. எனக்கு இன்னைக்குன்னு பாத்துங்க இந்த எடப்பாடியில இந்த எடப்பாடி சந்தையில ஏக்கங்க. ஒண்ணு கவலைப்படாத, நான் சின்ன தம்பியை புடிச்சு அனுப்புறேன். சின்ன தம்பி என்னத்துக்கு ஏங்க நீங்க கூறு கட்ட மனசோட பேசாதீங்க. எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சுங்க. இத்தனை நாள் இல்லாம இன்னைக்கு ஒரு சந்தேகங்க சந்தேகங்க சந்தேகங்க. அப்படி என்னடி உனக்கு சந்தேகம்? அப்படியா? சந்தேகத்தை கேட்டுட்டா மன்ன உலகத்தில் முதல் தெய்வம் யாருங்க? மன்ன கூறுங்க. மன்ன உலகத்தில் முதல் தெய்வம் யாருங்க? மன்ன கூறுங்க. உலகத்தில் முதல் தெய்வம் உலகத்தில் முதல் தெய்வம் உத்தமரை கூறும் சாமி. ஏங்க நான் சந்தேகம்னு ஒண்ணு கேட்டனே. ஆயா உழுதுற கந்தாயக்கா ராமாயக்கா குப்பையக்கா ஒட்டு வருவோம் ஜாதி சொந்த பந்தம் எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. என் புருஷன்கிட்ட கேட்கட்டுமா வேண்டாமா? வெரி குட். எனக்கு மட்டும் இல்லைங்க, இந்த எடப்பாடி இருக்கிற பொம்பளைகளுக்கு எனக்கு எல்லாம் சேர்ந்து சந்தேகமா இருக்குதுங்க. என்னடி உனக்கு சந்தேகம்? ஏங்க கடவுள் எத்தனை பேர் நீங்க? நாங்க சிவன் விஷ்ணு பிரம்மா 3 பேர். இந்த மும்மூர்த்தி கடவுள் நீங்க. மும்மூர்த்தி முதல் கடவுள். ஆமா. இந்த மும்மூர்த்தி கடவுள்ல முதல் கடவுள் யார்? பாலமுருக்கு. பாலமுருக்கு. ஓய் இந்த வேலையை முடிச்சுட்டு என் புருஷன் கூட அப்படி கூப்பிடாது பாரு. வந்துட்டேன் இரு வந்துடுறேன். அதனால உலகத்தில் நீங்கள் இருப்பது மும்மூர்த்தி கடவுள் 3 பேரு. இந்த 3 கடவுள்ல முதல் தெய்வம் யார்? என்னடி உனக்கு தெரியாது? ஏங்க தெரிஞ்சா உங்களை நான் கேட்பனாங்க. நல்லா தெரிஞ்சுவாங்க ஐயா. என் இடபாகத்திலே இருக்கிறா. இவளுக்கு தெரியாதா யாரு உலகத்துல முதல் கடவுள்னு? அடி உலகத்தில் முதல் தெய்வம் ஐயா. உள்ளம் கவர்ந்த மலைமகளே, ஏங்க உலகத்திலே முதல் தெய்வம் யார் என்று உனக்கு தெரியாதா? ஏங்க தெரிஞ்சா உங்களுக்கு கேட்பனாங்க. நாங்க என்னங்க கூறு கட்ட குப்பை நாட்டு நின்று கிடக்குறீங்க. அந்த மகாயம் சப்த சாகாரம் 7 14 உலகம் சொல்லும். அது மட்டுமா? சரிங்க. நடப்பன பிறப்பன நீந்த வகை ஊறு வகை அனைத்து ஜீவராசிகளும் சொல்லும். சரி. இந்த உலகத்தில் முதல் கடவுள் யார் என்றால் யாருங்க? சிவன் விஷ்ணு பிரம்மா என்று சொல்லக்கூடிய அந்த 3 எழுத்து மந்திரங்களிலே முதல் மந்திரமாய் விளங்கக்கூடிய பாராமுடி தரித்த இந்த பரமேஸ்வரனே உலகத்திற்கு முதல் கடவுள். வெங்காயம் விட்டு வெங்காயமே இந்த நாய் பாருங்க நம்மளுக்கு தெரியாம போயிருச்சு. நல்லா கேட்டுக்கோங்க ஐயா. இந்த உலகத்துல வந்து முதல் கடவுள் என் கூட்டுக்காராமாயோ. காது கேக்குதா கேட்கலையா? அப்ப வந்துங்க இந்த மும்மூர்த்தி கடவுள் வந்து நீங்க தான் முதல் கடவுள். சரிங்க. வேணும்னா இந்த ஊர்வலத்தை கேட்டு பாரு. இல்ல அவங்களுக்கு சந்தேகம் தாங்க, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டுங்க. சரி அப்ப எங்க போல இருக்கிறீங்க? எம்மை கோரி தவம் செய்யக்கூடிய கோடான கோடி தவரிசிகளுக்கு நான் படியளக்க வேண்டும். என்னை காணவில்லை என்பதற்காக எத்தனையோ மக்கள் எல்லாம் படியளக்கவில்லையே. பாலா போன பரமசிவன் இன்னும் வரலையே, மாதகாலம் வரலையே, இன்னும் நமக்கு படியளக்கலையே அப்படி என்பதற்காக எம்மை கோரி எத்தனையோ தவரிசிகள் எல்லாம் எம்மை கோரி தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் சென்று வரமளிக்க வேண்டும் அல்லவா? அதனாலே நான் சென்று பார்த்து வருகிறேன் குமாரி.
சரிங்க உங்களை வேண்டாம்னு சொல்லுவேனே சந்தேகம் கேட்ட சந்தேகம் சொல்லிட்டீங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க எனக்கு இன்னைக்கு இன்னொரு சந்தேகம் வந்துருச்சுங்க என்னடி சந்தேகம் ஐயோ இன்னொரு சந்தேகம் வந்துருச்சு என்னடி சந்தேகத்துக்கு பிறந்த விளையாட்டு இருக்கு என்னங்க பொறுத்தங்கடியா ஏன் மாப்பிள்ள எப்படி மாப்பிள்ள இருக்குது சொல்றேன் எப்படி கேட்கறேன் நானு ஒரு கட்டணம் கொண்டாடி உங்ககிட்ட கேட்காம ரோட்ல போறீங்க கூப்பிட்டு கேட்க முடியும் என்ன ஒரு அநியாயமா இருக்குது நம்மளுக்கு ஒரு சந்தேகம்னா ஒரு நடந்து கடத்தினா புசங்களை கேட்காம ரோட்ல போறீங்க கேட்க முடியுமா இந்த மாதிரி ஆம்பளை கூறு கட்டாமல எக்காச்சும் பாத்துருக்கீங்களா என்ன மாதிரி வாயாடி என்ன மாதிரி நல்ல பொம்பளை இருக்காட்டி பரவாயில்ல வாயாடி பொம்பளை கிடைச்சது நாலு நிலைமை நினைச்சு பாருங்க கொஞ்சம் வாயாடியே இல்ல எனக்கு மறுபடியும் சந்தையில ஏக்கங்க என்னடி சந்தேகம் மன்ன தந்தையில சூரியனு யாருங்க மன்ன தந்தையில சூரியனு யாருங்க மன்ன கூறுங்க மன்ன தந்தையில சூரியனு இன்னொரு சந்தேகம் கேட்டனே இந்த பகலில் பிரகாசிக்கக்கூடிய சூரியன் என்பவர் யார் இந்த இரவில் பிரகாசிக்கக்கூடிய இந்த சந்திரன் என்பவர் யார் இதுக்கு மட்டும் விளக்க சொன்னீங்கன்னா நீங்க போய்கிட்டே இருக்கலாம் சந்திரன் சூரியன் யாருன்னு கேக்குறேன் ஆமா அடியே இரவில் ஒளி வீசக்கூடிய சந்திர பகவான் வந்து எனது இடதுகண் ஓ இடதுகண் சந்திர பகவான் ஆமா சரிங்க பகலிலே ஒளி வீசக்கூடிய அதாவது சூரிய பகவானோ எனது வலதுகண் ஓ ஐயா நல்லா கேட்டுக்கோங்க ஐயா சூரிய சந்திரன் நம்மளுக்கு யாருன்னே தெரியாது சூரியன் வந்து வலது கண்ணு சந்திரன் வந்து இடத கண்ணு சரிங்க சந்தேகம் தீர்ந்து போச்சு கலியுகத்தில் கண் கண்ட தெய்வமாய் விளங்கக்கூடியவர்கள் யாருன்னா கண்ணுக்கு தெரிஞ்ச தெய்வம் சந்திரனும் சூரியன் மட்டும்தான் இந்த கலியுகத்துல கண்ணுக்கு தெரியக்கூடிய ஆமாங்க இது வேணா யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் எந்த கடவுளா நம்ம கண்ணுல பாத்துக்கிறோமா எல்லா கோயிலும் கல் சிலையா தான் வச்சு பாக்குறோம் இந்த சூரியன் மட்டும்தான் பகலிலும் இரவிலும் அதாவது பகல்ல வந்து சூரியனும் இந்த இரவில் வந்து சந்திரனும் நம்ம கண்ணால பாக்குறோம் சரிங்க நல்ல அருமையான ஒரு விளக்கத்தையும் சொன்னீங்க ரொம்ப சந்தோஷங்க சரி வேலை நேரம் ஆகுது எனக்கு வீட்டுல வேலையெல்லாம் கிடக்குது அதெல்லாம் ஆக்கணும் அரைக்கணும் விளக்கணும் துவைக்கணும் அதனால உன்னுடைய வேலையை நீ பாரு என்னுடைய வேலையை சரி போயிட்டு வாங்க 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 சரிங்க இருந்தாலும் ஏங்க இன்னொரு விஷயம் இதுக்கு சந்தேகத்தை சொல்லிட்டீங்க இன்னொரு விஷயம் இந்த விரல 10 விரல இருக்குது இந்த 10க்குள்ள விளக்கத்தை சொல்லிட்டீங்கன்னா நீங்க போயிட்டே இருக்கலாம் உலகத்துக்கு முதல் தெய்வம் ஒத்துக்கிறியா கேள்வி உனக்கு என்ன ஒன்று என்றால் என்ன ஒன்று என்றால் உலகம் 2 என்றால் சந்திரன் சூரியன் 3 என்றால் மும்மூர்த்தி தேவர்கள் 4 என்றால் திசைகள் 4 5 என்றால் பஞ்சபூதங்கள் 6 என்றால் ஆறுமுக கடவுள் 7 என்றால் கன்னிமார்கள் 8 என்றால் திக்குகள் 9 என்றால் நவகிரகங்கள் 9 10 என்றால் இந்த உலக பிரபஞ்சத்தை ஆளக்கூடிய அண்ணால் அந்தரிந்த விமனங்கள் எல்லாம் இங்கே அதம் செய்யக்கூடியவர்களை அழிக்கக்கூடியவன் துஷ்டர்களை சிருஷ்டி பரிமாணம் செய்யக்கூடியவர்கள் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய தத்தவதாரங்கள் படைத்த ஹரிபரந்தாமன் கோபால கண்ணன் அந்த பெருமாளுக்கோ அவதாரங்கள் 10 சரிங்க எனக்கு சந்தேகம் தீர்ந்துருச்சு நீங்க போயிட்டு வரீங்களா சரி படியாளர் போங்க நார்தான்
என்னடா உன்னும் வீட்டு காணான்னு சொல்லி பார்த்தேன். வந்துட்டியா? ஆமா பாட்டி வந்துட்டேன். பாட்டி மல்லிகை முள்ளிகை மலர்பாதவ பறிந்து வந்து திருவடியா நான் போட்டி செய்தேன். அப்படியா? வாழ்ந்திருப்பாய் வாழ்ந்திருப்பாய் நாரதா. பாட்டி என்றும் நீடோடி வாழ்ந்திருப்பாய். இருந்தாலும் பாட்டி நாங்கெல்லாம் எங்களை பார்த்தா இந்த உலக மக்கள் எல்லாம் பயப்படுவாங்க. ஆமா. ஆனா நாங்கெல்லாம் உன்னை பார்த்தா நாங்க பயப்படுவோம். ஏன்னு கேளு, நீ வந்துட்டாலும் சரிடா கூலையா, பாட்டி நீ ஜான் இருந்துட்டு முளம் பண்ணுவேன். நாராயணா நாராயணா நீ ஜான் இருந்துகிட்டு ஜானு எப்படி ஜான் இந்த ஜான் இருந்துகிட்டு நீ முளம் பண்ணுவேன். ஓ மொளை பண்ணுவேன். ஆமா. சரி முளை பாட்டி பண்றியா? அது முளம் 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 சொல்றேன்னா முளம் முளம் அது முளம் பாட்டியே முளம் முளை முளை டேய் அட முளை பண்ணுவேன். அதனால நல்லா கேட்டுக்கோ, உலக மக்கள் எல்லாம் எங்களை பார்த்து கடவுள்னு பயப்படுவாங்க. ஆமா. ஆனா உன்னை பார்த்து பயப்படுறது நாங்க. சரி ஏன்னா வச்சுக்கோ, நீ வந்தாலே இங்க வந்து ஒரு நல்லது நடக்காது. நீ வந்தாலே ஒரு குடும்பத்துல வந்து நடக்காததெல்லாம் நடந்து போயிடும். நீ கலகத்துக்குன்னே பிறந்தவன் அப்ப. ஆமா பாட்டி வந்திருக்கிறியே என்ன காரணம்? நல்ல செய்தி கொண்டுட்டு வந்தியா இல்ல கெட்ட செய்தி கொண்டுட்டு வந்தியா இல்ல சும்மா என்ன பார்க்க வந்தியா? இங்க எதுக்கு வந்த சொல்லு. பாட்டி பால் வருதா? பால பால் வருதா? டேய் ஒண்ணுமே பால் வருமா? நான் தாண்டா பால் வருதா? அட பால் வருதா பாட்டி? பாலா? அட பார்வதி பாட்டி பாட்டி யாரு பார்வதி பாட்டி? நீங்களா? ஆமா சரி சொல்லு பாட்டி ஏ பாட்டி உலகத்தின் முதற்கவன் நீங்க தாத்தா தாத்தாங்க பாட்டி. ஏன்டா இதனால கேட்டு தெரிஞ்சு தெரியாத மாதிரி கேக்குற? உங்க தாத்தாக்கு என்ன வேலை? இந்த உலக மக்களுக்கு படியலை பார்த்து உங்களுக்கு தாத்தாவுடைய வேலை. உங்க தாத்தா படியலுக்கு போயிட்டாரு. ஆமா. ஏ பாட்டி நீ பாவம் பாட்டி ரொம்ப. ஏன்? ஏ பாட்டி தாத்தா பாடி அட நீ பாவம். டேய் டேய் நீ சொல்லவே ஏன் பாட்டி வந்த எங்க பாட்டி தாத்தா எங்க போயிட்டாங்கன்னு பாட்டின்னு கேட்டேன். படியலுக்கு போயிட்டாங்க அப்படின்னு உடனே பாட்டி நீ ரொம்ப ரொம்ப பாவம் அப்படிங்கிற. பாவமா இருக்க. என்ன எனக்கு நல்லா தான் இருக்கிறேன். ஏ பாட்டி தாத்தா படியலுக்கு போறல படியலுக்கு போறதுல கூத்தியா கூத்தியா? ஆமா. யார் தெரியுமா? யாரு? கங்காதேவி பாட்டி. ஆமா தலையிலே வச்சுட்டு இருக்கிறாரு. அந்த போற வழியில அந்த பாட்டி இறக்கி விட்டு 2 பேர் சந்தோஷமா இருக்காங்க. ஐயோ ஐயோ பாத்தீங்களா? நான் அப்பயே சொன்னேன் இந்த ஆளு நான் கூப்பிட்டா ஓயின ஆளுக்கு வாய் திறக்கிறது இல்ல. நான் அப்பயே சொல்லல இந்த ஆளுக்கு என் மேல சுத்தமா பாசமே இல்ல. அந்த கூத்தியா கூத்தியா வச்சுக்கிற பிறந்த மேல தலையில அது கங்காதேவி. அவளோட தெரியுதாளா? ஆமா பாட்டி கூட போய் சொல்லி படியலுக்கு போய் சொல்லி அந்த கங்காதேவி பாட்டி இறக்கி விட்டு சந்தோஷமா இருக்காங்க பாட்டி. அப்படியா? ஆமா பாட்டி. எங்க வீட்டுக்காரர் வந்து உங்க தாத்தா வந்து படியலுக்கெல்லாம் போறதே இல்ல. தினமும் என்கிட்ட பொய்ய சொல்லிட்டு ஆமா இந்த கங்காதேவி இறக்கி விட்டு சந்தோஷமா இருக்கிறாங்க. தாத்தா விடாதீங்க. அப்படியா? படியலுக்கிற படியில சொல்லிட்டு காப்பாடி கொண்டு வேணா. ஏ பாட்டி தாத்தா வந்தா கேளுங்க. என்ன கேக்குறீங்க? என்ன கேக்குறேன்? எத்தனை படிதான் கொண்டு போறாரு? படியலுக்கு போறன்னு சொல்லிட்டு போறாங்களே தாத்தா. காப்படியா அரைப்படியா தங்கப்படியா பித்தளை படியா வெள்ளி படியா இல்ல ஒரு டப்பா தான் கொண்டு போறாரா இல்ல நெல்லு கொண்டு போறாரு அரிசி கொண்டு போறா ஆரி கொண்டு போறா கம்பு கொண்டு போறா சோளம் கொண்டுட்டு போறாரா எத்தனை லோடு கொண்டுட்டு போறாரு? எத்தனை மூட்டை நெல்லு கொண்டு போறாரு? எத்தனை மூட்டை கொள்ளு கொண்டு போறாரு? எத்தனை மூட்டை உளுந்து போறாரு? கேள் பாட்டி. கையை நீட்டிட்டு கையாடிக்கிட்டு போறாரு. எதுவுமே கொண்டுட்டு போறது இல்ல. கையில போன எந்த படி அளக்க முடியும்? படி அளக்கன்னு சொல்றாரு. காமூட்டியா அரை மூட்டியா முக்கா மூட்டியா முழு மூட்டியா ஒரு நெல்லா ஒரு ஆரியமா சோளமா என்ன ஆயா கொண்டு போற? ஒண்ணு கொண்டு போறதுல பாட்டி. படியலக்க போற சொல்றாரு. என்னதான் கொண்டு போறாரு? காப்படியா அரைப்படியா தங்கப்படியா வெள்ளிப்படியா பித்தாளை படி என்ன கொண்டு போறாரு? உங்களை ஏமாத்துறாரு. நீங்க வந்தா இதை கேளுன்னு சொல்றீங்க. நாரதா நான் கூட தப்பா நினைச்சிட்டு வந்த உடனே இவன் வந்துட்டானே வீட்டுல என்னத்த போய் நீ சண்டை மூட்டை வைக்க போறானா இல்ல எந்த போகத்தை தூக்கி மேல போட போறானா இல்ல யாராவது பிரிஞ்சு போறோமா அப்படின்னு பயந்துட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு வந்து எனக்கு நல்லா செய்ய வந்திருக்கிறேன். அதனால உங்க தாத்தா வந்த உடனே ஏங்க நீங்க படியலுக்கு போறது இல்லையாமா நாரத வந்து சொன்னான்னு சொல்லிடுறேன். சொல்லு பாட்டி. இதெல்லாம் இருக்கக்கூடாது. நான் சொன்னது நான் தானே சொல்லக்கூடாது. ஓ நாரத தான் சொன்னான்னு சொல்லக்கூடாது. சரி நான் சொல்லல பாட்டி. தாத்தா ஊழலுக்கு போறாருல ஊழல் மக்களுக்கு எத்தனை படி அரிசி கொண்டு போறாரு? எத்தனை முக்கா படியா இல்ல காப்படியா இல்ல அரைப்படியா எத்தனை படியா கொண்டு போறாரு? ஒண்ணு மேல சும்மாதான் போறாரு. கையில வச்சுக்கிறாரு. டிங்கனக்க ஊர் மேல போயிட்டு வர்றாரு. நீ பாவப்பட்டு போறாரு. ரொம்ப பாவம். ஆமா சரி இன்னைக்கு பாட்டி விடாதீங்க.
இன்னைக்கு அந்த மாப்பிள வரட்டும். அந்த மாப்பிள அந்த தூணுக்கால் ரெண்டையும் நான் உடைக்கல, பேரே நான் மாத்திக்கிறேன். அந்த ஆளு வர நேரம் ஆயிடுச்சு. ஆனா ஒண்ணு, இது யாரு சொன்னான்ட்டு நான் தான் சொன்னான்னு சொல்லுவேன். பாட்டியே, இது சொன்னது யார் சொன்னது சொல்லவே கூடாது. ஓ, நீ சொன்னு சொல்ல கூடாது. நாரு சொன்னது சொல்லவே கூடாது. சொல்ல மாட்டேன், சொல்றேன். தைரியமா போயிட்டு உங்க நன்மைக்காக சொல்றேன். சரிடா பையா, நான் சொன்னது நல்லதா சொல்லி இருக்கிற பாரு. ஐயா, இத்தனை நாள் எனக்கு வாய்தா, ஏன்னா வாய் சத்து பூச்சியா, என் வாய்தா பேசுறத தவிர காட்ட வைக்கிறோம். ஆமாங்க, கூலையா ஒரு பெருச்சாளி வந்து உங்க குடும்பத்துக்கு வேட்டு வச்சு போயிடுச்சு. போகும்போது நல்ல கலகலகலன்னு சிரிச்சு ஊர் உலகத்துக்கெல்லாம் சங்கு ஊதிக்கிட்டே கிடந்தா. ஆமா, சாமி மோகனி பிடிச்சி வந்த உடனே படியளந்துட்டு வந்த உடனே வாங்க உட்காருங்கன்னு சொல்லி சிமாதானம் போடுவா, கை காலை பிடிச்சு விடுவா. பாவம் உலகம் எங்க படியளந்துட்டு வரீங்களே, எங்க எங்க எல்லாம் படியளந்தீங்க அப்படின்னு விவரத்தையெல்லாம் கேட்பாள. இன்னைக்கு இருக்கு என்னாச்சு? அடியே பார்வதா, பார்வதா, அடியே பார்வதா, என் பண்ணையுமே கட்டு போச்சு. இந்த ஆளுகிட்ட பேசணும், பேச போனல ஊத்திய கொடுத்த ஆளு தெரியுது. நான் தான் இந்த ஆளு வேணும், இந்த ஆளு வேணும்னு வீட்லயே கிடக்கலையா. அப்பயே கூப்பிட்டாரு நம்ம தர்மகர்த்தா என் கூட வந்துருன்னு. அப்பயே போயிருந்த கூட நல்லா இருந்துருப்பா. ஊர் கவுண்டரும் சொன்னாரு, உன்னை நான் தனியா ஊடு எடுத்து வச்சுக்கிறேன்னு. இந்த ஆளே போதுன்னு நினைச்சு இந்த ஆள் நம்பிட்டு இருந்த பாருங்க. இந்த ஆளு கூத்திய பின்னாடி சுத்துது. நான் என்ன துரோகம் பண்ணேன். எனக்கு இதுக்கு மேல இந்த ஆம்பளை வேண்டாம், இந்த பொழப்ப வேண்டாம், எனக்கு ஒண்ணு வேண்டாம், எனக்கு வேண்டாம். ஊர் கவுண்டரே எனக்கு போதும். ஊர் கவுண்டரே நீங்க இருந்தீங்கன்னா நான் பொழைச்சுக்குவேன். எடப்பாடில முன்னாடியே ஒரு ஊடு எடுங்க, பொழைச்சுக்கலாம். என்னடி ஆச்சு? ஏன் மாப்பிள, ஏன் மாப்பிளன்னு கேக்குறேன் நானு. சிந்தாமரை போல் இருக்கக்கூடிய சிரிச்ச முகத்தோடு படி இழந்துட்டு வாங்கன்னு சொன்னீங்க. இப்ப ஏண்டி இப்படி அகமறுத்த முகம் மறுத்து? ஆமா ஆமா, ஒரு கோபமா இருக்கிறீங்க. அக்கறை வந்து அரகராங்கதான், அங்க 2 சிவசவாங்கதான். அது செய்ய கொத்து மல்லியாம 5 பைசாக்கு 10 மல்லியாம. இந்த ஆய பழமை பாத்தீங்களா? இந்த ஆள என்ன வந்து நீ நல்ல நாட்டுல நடிக்கிறேன். உன் நாயத்தை எடுத்துக்கிட்டு போறத கூத்திய கட்ட போய் மேய்ஞ்சிட்டு வர்றது. இங்க வந்து கால் அமத்தணும், கை அமத்தணும், கால் வலிக்குது, பொச்சு வலிக்குதுன்னு வந்து உட்காந்துக்கிட்டு உனக்கு வந்து நான் கால் அமத்தணும். போய் அவளையே அமத்த சொல்லு. போய் திரியல கூட்டிட்டு போய் ஊர் மேரி இல்ல, அவளையே போய் அமத்த சொல்லு போ. நான் அவர் காலுக்கு அமித்தியாதுன்னு ஊர் கவுண்டர் காலு அமித்தியாது பொழைச்சிக்கலாமா? போய் உட்காந்து உட்காந்து ஏன் பொழப்பு கெடுக்கிறேன்? குழந்தைக்கு முடியாதா? குழந்தை வச்சு போடலான் இருந்தேன். என்னடி ஆமா, போகும்போது நல்லாதான் சிரிச்ச முகத்தோட. ஆமா, நல்லாதான் போனேன். ஆமா, திடீர்னு ஏன் இப்படி கோபத்தோடு இருக்கிற? வாட்டை எதுக்காக? வாட்டை எதுக்காகவா? பாவா, கை காலெல்லாம் ஒரே வலிடி. வலிக்கு அதை விட முக்கியமா இந்த இடுப்பு இருக்குது பாரு, இடுப்பு தான் ரொம்ப வலி. போய் பின்னிங்க அன்னைக்கு மாதிரி அடி வாங்கிட்டு வந்துருப்ப வாழ மாட்டீங்களா? அப்புறம் வலிக்கும். நான் என்ன பண்ணிட்டேன்? யாருகிட்ட நான் அடி வாழ? எங்க யாருகிட்ட நான் போய் வாழ மாட்டேன்? தெரியாது பாவா. வண்ணாச்சா கம்மன்று என்னடி புது கதையை ஓட்டுற? ஆமா ஆமா, ஒண்ணுமே தெரியாது. சரி, நீ எங்க போய் என்னமா யாருக்கிட்டே போய் யாருக்கு என்ன போகுது? எதுக்கு என்ன வந்து கைகள் அம சொல்றேன்? கூட்டிட்டு யாரும் தூக்கிட்டு நீ பொழுதெல்லாம் மேய்ச்சிட்டு வந்து அவளை கூட்டு போய் கையாம சொல்லு, காலாம சொல்லு, ராரி ராரி பாட சொல்லு, பாட்டு பாடி தூங்க வைக்க சொல்லி என்னையா சொல்லிட்டு கிடக்குற?
நானே வீட்டுல ஒரு மூலையில ஒரு பக்கமா கிடக்குறேன். என்ன ஏமாத்து தேவையில்லாம இப்படி பேசிட்டு கிடக்குறேன். பூலோகத்து வாசிகளாகிய அனைத்து ஜீவராசிகளும் இந்த பாலா போன சிவனை காணலே அப்படி என்பதற்காக கல்லு மேல் ரிஷிகளும் புல்லு மேல் ரிஷிகளும் பூமி மேல் ரிஷிகளும் இப்படி கோடான கோடி தவறுசிகள் எல்லாம் படி இழக்கவில்லை என்பதற்காக இந்த பாராமுடி தரித்த பரமேஸ்வரனை கோரியே தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்னவருக்கு சென்று நான் படி அளந்து விட்டு வருகிறேன். கல்லு முள்ளு கரடு முள்ளு எல்லாம் ஏறி சென்றதனால் கை காலெல்லாம் வலிக்குது, என் இடுப்பு ரொம்ப வலிக்குது. இன்னொரு கேள்வி கேட்க, இடுப்பு வலிக்குது பொச்சு வலிக்குதுன்னு சொல்றிய, உன்னை கேக்குறது நான் படியளக்க போறேன்னு சொல்லி காத்தால தினமும் என்கிட்ட இருந்து சொல்லிட்டு போறேன். படியளக்க போறேன்னு சொல்றிய, காப்படி கொண்டு போறியா, அரைப்படி கொண்டு போனியா, ஒரு தங்கப்படியா, ஒரு வெள்ளிப்படியா, ஒரு பித்தாள படியா, ஒரு தகர டப்பாதான் கொண்டு போனியா, இல்ல எத்தனை மூட்டை அரிசி கொண்டு போனேன், எத்தனை மூட்டை பருப்பு கொண்டு போனேன், எத்தனை மூட்டை ஆரியம் கொண்டு போனேன், எத்தனை மூட்டை நெல்லு கொண்டு போனேன், இதெல்லாம் கொண்டுட்டு போவாம வாயிலே படியளக்கர் சொன்னா வந்து என்ன நிறைவேறுமா? யாருக்கிட்ட எந்த காது குத்துற, யாருக்கு காது குத்துறன்னு கேட்கறேன் நானு. எனக்கு தெரியாத யாரு கூட்டிட்டு மேய்ச்சிட்டு தெரியாதா? படியாளத்துட்டு வந்து சொன்ன நம்பிக்கணுமா? கையை ஒண்ணுமில்ல அந்த சூழாயுதம் வச்சுட்டு போவதாயா? இப்ப நம்ம கடையில ரேஷன்ல அரிசி போடுறாங்க, நம்ம சாக்கு கொண்டு போறோம், ஆளுக்கு எவ்வளவு அளந்து போடுறாங்க இல்லையா? உண்மையா பொய்யா? போடுறாங்களா இல்லையா? இந்த ஆளு ஒண்ணுமே கொண்டு போவாம நீங்களே கேளுங்க, இது ஒண்ணுமே கொண்டு போக சும்மா கையை டிங்கு ஆட்டிட்டு போயிட்டு எதுமா பண்ணி நமக்கு இத்தனை நாளா இந்த மாதிரி கேள்வி எல்லாம் குறுக்கு கேட்டே கேட்காம இருந்தாலே இன்னைக்கு திடீர்னு விதவிதமான ஒரு கேள்வி. இவ கேட்கிற கேள்வி யாரோ சொல்லி கொடுத்து கேட்கிற மாதிரி எல்லாம் தெரியுது. ஆமா, இத்தனை நாளா இது வரைக்கும் இது மாதிரி கேள்வி கேட்கவே இல்லையே. யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்து கேப்பா பேச்சு கேட்டுட்டு இவ கேட்கிற மாதிரி தெரியுது. எது பண்ணு பரிவிதி வந்தால் பணி தங்காது, பரிவிதி பட்டுதான் ஆகும். தனியை துடைக்க கங்கை காவிரிக்கு சென்று விடலாம். என்ன போயிட்டு தனி எங்க அண்ணன் பேசிருக்கிற கேரத்த பதில் நானு, நீ அரைப்படியை காப்பாற்றி சொல்றிய. என்ன படியாளுக்கு போறேன், எத்தனை மூட்டை அரிசி, எத்தனை மூட்டை பருப்பு, எத்தனை மூட்டை நெல்லு, இதெல்லாம் எனக்கு கணக்க சொல்லலாம். மாப்பிள உன மணிக்கட்டு உனக்கு வெட்டின வீட்டுல உட்கார வச்சு நான் சோத்த போடல, நான் பொம்பளையே கிடையாது, ஒழுக்கமா பதில் சொல்லிடு. அழகிலே சிறந்தவளே, அறிவிலே சிறந்தவளே, போச்சு. என்னுடைய மனைவி உமையவள் பார்வதாலை விட இந்த உலக பிரபஞ்சத்தில் யாருமே இன்னவளை போல் அழகு படைத்தவர்கள் யாரும் இல்லை. இப்ப என்ன உன்னால முடியாது. ஆனா நீ சிரிக்கிற பாத்திய ஒரு பக்கம், அந்த சிரிப்பே என் மனதை கொள்ளை கொள்ளுகிறது. கொள்ளு வா, இதுக்கு மேல எத்தோட உடம்பெல்லாம் உனக்கு ஆகாது மாப்பிள, எத்தோட உடம்பு உனக்கு ஆகாது. நின்ன மேல உனக்கு நான் வேலை வச்சு அவனை வேலை வச்சாத்தான் உனக்கு அந்த உடம்பெல்லாம் குறையுது. இந்த காலத்துல சுகர பிரசர் எல்லாம் வந்து திடீர்னு கேட்டு செத்து போயிட்டா, நான் கலரா படிச்சுக்கிட்டு புடவைத்தான் நான் கட்ட முடியுமா? விதவிதமா பூதா வைக்க முடியுமா? மெயினா பியூட்டி பார்லர் மாசு போட்டே போடணும் பைத்தியம் முடிச்சு போயிருவேன். நான் பியூட்டி பார்லர் போய் இப்படி ஐப்ரோ தான் பண்ண முடியுமா? அதனால ஒண்ணு சொல்றேன் கேளு மாப்பிள, இனிமேல் இத்தனை நாள் சொன்னதெல்லாம் பொய்யா போகட்டும். படியளக்க போறேன்னு சொன்னதை கூட நீ போயிட்டு போகுது. இனிமேல் படியளக்க போவதா இருந்தா நீ இங்கிருந்து போறப்ப அரிசி பருப்பு கொண்டுட்டு போகணும். அப்படி கொண்டுட்டு போவதா இருந்தா என்ன பண்ணணும்? ஏண்டி அரிசி பருப்பு கொண்டு போக சொல்றது நியாயம், நான் வேணான்னு சொல்லல. உன்னுடைய மனசு போலவே அரிசி, அதாவது அரிசின்னா தானியம் வேணும். ஆமா, நெல்லு வகை வேணும். நெல்லு, கம்பு, சோளம், ராகி, கேழ்வரகு, சாம, இது மாதிரி நவதானியங்கள் வேண்டும். ஆமா வேணும். அப்படி நவதானியம் வேணும்னா மூட்டை மூட்டையா வேணும். வேணும் கேட்டி, நம்ம இருக்கிறதே கையில நாடு. ஆமா, நாம் இருக்கிறது கரடு முரடான காட்டுல இருக்கோம். இங்க ஒரு சமவெளியே கிடையாது. அப்படி இருக்கும் போது இங்க எந்த வெள்ளாம விளையுது, நம்ம தவசம் தானி கொண்டு போய் நான் பழைய இழந்துட்டு வரோம். ஓஹோ, ஏன்டி நம்ம இருக்குது இந்த கைலாய மலையில் நம்ம இருக்கிறோம். நம்மளுக்கு ஒரு சமபூமி இருந்தா கூட வெள்ளாம வச்சு 10 பேர் கொண்டு போய் கொடுக்கலாம். நம்ம இருக்கிறது கைலாய மலை, பூரா கல்லு கரடமா இருக்குது. இதுல போய் நம்ம வெள்ளாம வைக்க முடியும்னு கேக்குறீங்க. இது நான் ஒத்துக்க மாட்டேன். உங்களுக்கெல்லாம் என்ன வேலை, 2 பசங்களுக்கு என்ன வேலை, இந்த கைலங்கிரி மலைய ஒரு காடா செய்யுங்க, அதாவது சமபூமியா செய்யுங்க. ஏடி சமபூமியா செய்யறதுனா இப்ப கூட ஜேசிபி இருக்குது, ஏதோ கல்லு முள்ளெல்லாம் நம்ம இது பண்ணிடலாம். ஆமா, ஏடி கையில செய்யறதுனா என்ன சாமாஞ்சப்பட்ட வேலையா? ஏங்க கவலைப்படுறீங்க? ஏன் கவலைப்படுறீங்கன்னு கேக்குறேன். நான் ஒண்டியா முடியுமா? நீ உங்களுக்கு வேலை இருக்குது, 2 பசங்களை பெற்றிருக்கிறோமே. யாரு? முருக விநாயகன். முருக விநாயகனை வந்து நீங்க இந்த சூழாயத்தால இந்த காட்டை நிறைய விடுங்கப்படி. இது கெடப்பாறையா செஞ்சு செஞ்சு நிறைய விடுங்க.
போகாத கல்லுக்கெல்லாம் நோண்டி எடுக்கணுமா? எடுங்க. அப்புறம் இந்த கட்டிங் கிட்டிங் எல்லாம் கிடக்கும் பாருங்க. அந்த கட்டி எல்லாம் கிடக்குறதல்ல விநாயகர் தான் இருக்கிற கால் நல்லா தூணா இருக்குது. நல்ல போடு தகடு ஒவ்வொரு மெதிமெச்சா போதாலும் சமமா ஆகுது. சரி. அதனால அப்புறம் இந்த வரப்பு வஞ்சி எல்லாம் வெட்டுறவா இருந்தா நம்ம முருகிட்ட ஒரு வேல் இருக்குதே, அந்த வேளால அந்த வரப்பு வஞ்சியில வெட்டிட்டு வரட்டும். என்னென்ன வேணும் அப்புறம்? சரி சரி, காடு உருவாயிடுறோம், சமபூமி பண்ணிடுறோம். அதுக்கு வெள்ளாமை விளைச்சல் வைக்கணும்னா ஏர் ஓட்டணும். அப்படி ஏர் ஓட்டுறதா இருந்தா என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு மாடு, காளை மாடு மட்டும்தான் இருக்கு. இன்னொரு மாடு வேணும்ல? அதுக்கே கவலைப்படுறீங்க. இதுக்கு மேல பண்ணையம் பண்ணி பொழப்பு பண்ணலான்னு முடிவு எடுத்துட்டோம். பண்ணையம் பண்ணலான்னு முடிவு பண்ணி நடந்துக்கிறத வாங்காமல போயிருவோம். நம்ம கிட்ட இருக்கிறது வந்து காளை மாடு நந்தி வாகனம் ஒண்ணு இருக்குது, அத ஒண்ணு வச்சுக்கோங்க. இன்னொரு மாடு வேணும்னு கேக்குறீங்க, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? எங்க அண்ணன் இருக்கிறாரு, என்ன பார்த்த மாடாடு தெரியுதா? எங்க அண்ணன் இருக்கிறாரு, என் கொத்தான கொத்து மல்லி, என் கூட பிறந்த மல்லி, என் செண்டோட செண்டு மல்லி சேர்ந்து பிறந்த மல்லி. யாரு? எங்க அண்ணன் மாயவர். மாயவர் இருக்கிறான். ஆமா, எங்க அண்ணன் கிட்ட வந்து காமத்தேன் பசு இருக்குது. ஓ, அவர்கிட்ட பசுமாடு. எங்க அண்ணன் கிட்ட பசுமாடு இருக்குதுங்க. உங்க கிட்ட காளை மாடு இருக்குது. எங்க அண்ணன் கிட்ட பசுமாடு காமத்தேன் பசுமாடு இருக்குது. எங்க அண்ணன் கிட்ட வாங்கிட்டு வரேன். மாடாச்சு ரெண்டுக்கு. உங்க அண்ணன் கிட்ட இருக்கிறது பொட்டை மாடு, என் கிட்ட கடுவு மாடு. பொட்டை மாட்டை கொண்டு வந்து கடுவு மாட்டு கிட்ட விட்டா சும்மா இருக்கும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. சரி விடுறே. மாடு இப்ப நம்ம எங்க அண்ணன் கிட்ட ஒண்ணு வாங்கிட்டு வரேன். வேற என்ன வேணும்? அப்புறம் ஏர் கலப்பு வேணுமே. ஏர் கலப்பு ஏன் கவலைப்படுறீங்க? எங்க பெரிய அண்ணன் பலராமன். ஆமா, எங்க பெரிய அண்ணன் பலராம கிட்ட கலப்பாயது இருக்குது, நான் வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட குடுக்குறேன். உங்களுக்கே கவலை. அதுக்கு நொகத்தடி வேணுமே. நொகத்தடி தான் முருகனுடைய வேல் இருக்குதே. கன்னிக்கவர் வேணும்ல? கன்னிக்கவர் என்ன பண்ணிக்குதுக்கல? என்ன வேலை? அந்த பாம்புகளுக்குல்ல இதுக்கெல்லாம் என்ன வேலை? போட்டு இழுத்து கட்டில நிக்குது. என்ன காணியமா இருக்குது? பொம்பளை பேச்சு கேட்டா முன்னேறிலாமாய அதை நல்லா கேட்டுக்கோங்க. சரி, எல்லாம் செஞ்சிடறோம். ஏண்டி விதைக்கிறதுக்கு விதை நெல் வேணும்ல? விதை நெல்லுக்கு நீங்க கவலைப்படுறீங்க. இப்பதான் பூட்டம் கணிக்கயிறு எல்லாம் கண்ணிக்கட்டு கவுரு எல்லாமே கேட்டுட்டீங்க. கலப்பை கேட்டீங்க, எல்லாமே நான் வாங்கிட்டு வரேன். இதெல்லாம் வந்து பூட்டம் கணிக்கயிறு எல்லாம் போட்டுக்கோங்க. கண்ணிக்கவுரு எல்லாமே இருக்குது. இந்த பெரிய பாம்பு கண்ணிக்கயிறை போட்டுக்கோங்க. உங்களுடைய இந்த குரக போடுவாங்களே, அதுக்கு வந்து நொகத்தடி இது வச்சுக்கோங்க. இதெல்லாம் வச்சுக்கோங்க. இப்ப வந்து ஏரெல்லாம் ஓட்டிட்டீங்க. ஏர் ஓட்டின வெள்ளாம ஓட்டின வந்து தானியத்தை விதைக்கணும். உங்களுக்கு தானியம் இல்லைன்னு சொல்றீங்க. விதை நெல் வேணும். விதை நெல் இல்லாம என்னதான் காட்டை ஓட்டினாலும் எது செஞ்சாலும் விதைக்கிறதுக்கு கம்போ ராகோ சோளமோ ஏதோ ஒரு விதை பொருள் வேணுமா இல்லீங்களா? நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. நான் போய் அண்ணான்னு வாய் திறந்தா போதும், எங்க அண்ணன் கொடுத்துருவாரு. அப்படியா? உங்க அண்ணனா? பின்ன கொடுப்பாரா? என்னங்க லூஸ் மாதிரி பேசுறீங்க நீங்க? எங்க அண்ணன் கிட்ட போய் அண்ணா எனக்கு ஒரு 10 மூட்டை நெல்லு வேணும்னு சொன்னா போதும், எங்க அண்ணன் ஒரு லோடே ஓட்டி விடுவாரு. என்ன நீங்க அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க மாயவர் கிட்ட? சரி, அப்படின்னா சீக்கிரமா போய் வாங்கிட்டு வா. நீ வர்றதுக்குள்ள இந்த மேடும் பள்ளமா இருக்கிறதெல்லாம் சமவெளியா செஞ்சிடறோம். வந்த உடனே ஏர் ஓட்டி கலப்பு, அதாவது ஏர் ஓட்டி பயில் வரப்பெல்லாம் செஞ்சு விதையை போட்டுடலாம். போட்டுறோம். அதனால நீங்க என்ன பண்ணி நான் வரங்காட்டிலும் இந்த கைலிங்கிரிய சமபூமியா பண்ணணும். யாரு பசங்க இருக்கிறாங்கல்ல, முருகன் 3 பேரும் நான் எங்க அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வரங்காட்டி இந்த கைலங்கிரியா அப்படியே சமபூமி ஆயிடணும். எங்க அண்ணன் கிட்ட போய் நான் விதை நெல் வாங்கிட்டு எங்க அண்ணன் கிட்ட போய் போட்டுங்களேன். எங்க அண்ணன் கிட்ட போறீங்க, அண்ணன் வீட்டுக்கு போறேன். அண்ணன் கிட்ட போற விடியறதுக்குள்ள போயிட்டு வா. எங்க அண்ணன் வீட்டுக்கு போய் விதை நெல் வாங்கிட்டு வரணும். அவன் போயிட்டா